ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராணி ஆரி ஒர்க்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட் ஸ்டிச் எப்படி போடலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நான் ஒயிட் பென்சிலை யூஸ் பண்ணி லைன்ஸ் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு 3 லைன்ஸ் போட்டிருக்கேன், அப்புறம் ஒரு 3 லைன்ஸ் போட்டிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு இருக்க லைனில் நான் வந்து ஒயிட் பென்சிலை யூஸ் பண்ணி ட்ரா பண்ணுறேன். இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு விட்டு ட்ரா பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு வே ஷேப் மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ட்ரா பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் நல்லா வரும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இங்கேருந்து ஜரி த்ரெட்டை நான் மேலே எடுத்துகிட்டு ஒரு செயின் போடுறேன். செயின் போட்டுட்டு அப்படியே லெஃப்ட் பக்கம் திருப்பி இந்த இடத்துல இன்னொரு செயின் எடுக்கிறேன். இப்போ ரிவர்ஸில் இழுத்துட்டு சென்டரில் வந்து செயின் எடுக்கணும். திரும்பவும் ரைட் சைடு போயிட்டு இங்கே செயின் எடுத்துகிட்டு ரிவர்ஸில் இப்படி இழுத்து சென்டரில் வந்து இந்த இடத்துல வந்து இப்போ ஒரு செயின் எடுக்கிறேன். இப்போ லெஃப்ட் சைடு அதே மாதிரி ரிவர்ஸில் வந்து சென்டருக்கு வந்துடணும். இங்கேருந்து செயின் எடுக்கணும். திரும்ப ரைட் போகிறேன், ரிவர்ஸ் இழுத்துட்டு சென்டரில் செயின் எடுக்கிறேன். அதே மாதிரி ஸ்ட்ரெயிட் திரும்பவும் லெஃப்ட்டு ரிவர்ஸ் இழுக்கிறேன், இங்கே வந்து செயின் எடுக்கிறேன், ரைட் போகிறேன், திரும்பவும் செயின் எடுத்து சென்டர்லேருந்து திரும்பவும் இன்னொரு செயின் எடுக்கிறேன். இதே மாதிரி மெத்தடு தான் நீங்கள் வந்து ஃபுல்லாக ஃபாலோ பண்ணணும். எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லாக் ஸ்டிச் போடலை, சென்டரில் வந்து செயின் எடுக்கிறோம். இப்போது சென்டரில் செயின் எடுக்கிறேன், ரைட் போகிறேன், ரிவர்ஸ் இழுத்துட்டு சென்டரில் இன்னொரு செயின். இப்போ அதே மாதிரி சென்டருக்கு வந்து செயின் எடுக்கிறேன், ரைட் போகிறேன், திரும்பவும் ரிவர்ஸ் இழுக்கணும். இழுத்துட்டு இங்கே செயின் எடுத்துட்டு ஒரு எண்டு நாட் போட்டுக்கோங்க. முடிச்சுக்கிறேன். இப்போ முடிச்சாச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சில்க் த்ரெட்டை யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு வந்து போட்டு காமிக்கிறேன். ஸ்லோவாக போனால் கொஞ்சம் லேட் ஆகிடும் இல்லையா? ஸோ அதனால் நான் வீடியோவை ஷார்ட்டாக காமிச்சிருக்கேன். இதே மாதிரி தான் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். திரும்பவும் நம்ம எங்கேயுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாக் ஸ்டிச் நம்ம போடலை, சென்டரில் வந்து நம்ம செயின் எடுக்கிறோம். இப்போது இங்கே ஒரு எண்டு நாட் முடிச்சாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது எப்படியே விட்டு உங்களுக்கு வந்து பிடிக்கல அப்படின்னா சைடில் வந்து நீங்கள் வந்து ஜரி த்ரெட்டை யூஸ் பண்ணி அவுட்லைன் கொடுத்துக்கலாம். இது வந்து நீங்கள் சுடிதாருக்கு, ப்ளவுஸ்க்கு எல்லாத்துக்குமே போடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இப்போது இந்த பக்கம் நம்ம ஜரியில் போட்டிருக்கோம் இல்லையா? ஸோ அதனால் சில்க் த்ரெட்டை வச்சு நான் அவுட்லைன் பண்ணி காட்டுறேன். இந்த லைனில் பாருங்கள். இதே மாதிரி போட்டுட்டு அங்கே ஒரு எண்டு நாட் போட்டு இந்த பக்கம் உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.